ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அப்படி கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவின உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம்னா எண்ணெயில் போடும்போது எல்லாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா சூடுபடுத்தி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா எண்ணெயும் ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு உருளைக்கிழங்கா போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே மொத்தமாக போட்டால் போண்டா மாதிரி வந்துடும், எல்லாம் ஒட்டிக்கும். அதனால நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தொலைவை விட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. அந்த சூடான எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.